ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் தான் பண்ணுறோம். அதாவது ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வந்து ஃபோன் மூலிமா நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய மோஸ்ட்லி இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் புதுசாக ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம அமௌண்ட் அனுப்புவோம், இல்லைன்னா ஒரு கடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அமௌண்ட் அனுப்புவோம். அந்த மாதிரி புது நம்பருக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பின அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிரும். ஆனால் ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்காது, இடையில போய் அமௌண்ட் மாட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இல்லை அப்படின்னா ஒருத்தரோட ஃபோன் நம்பரை வச்சு நம்ம அந்த நம்பருக்கு அமௌண்ட்டை வந்து அனுப்புவோம். இந்த மாதிரி அனுப்பும்போது ஒரு நம்பர் நம்ம மாற்றி போட்டு அனுப்பிச்சாலோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்னாலையோ நம்ம வந்து அமௌண்ட்டை மாற்றி வேற ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி அனுப்பிட்டா அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ரீஃபண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யூபிஐ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது தப்பாக அனுப்பிச்சிட்டாவோ இல்லை வந்து நம்ம அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு ரிசீவ் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தாவோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஈஸியாக வந்து அதை வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் அதுலேயே வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பே எடுத்துக்கிறேன். இப்போ கூகுள் பேலேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து நான் வந்து அமௌண்ட் அனுப்பிச்சா அவர் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை எப்படி பார்க்கணும், எப்படி ரிட்டர்ன் அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு யாருக்கு அனுப்பிச்சோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதில் யாருக்கு ப்ராப்ளமோ அவங்களது கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோடனே எவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காமிக்கும். கீழே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். அதில் ஃபைனலாக ஹேவிங் இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஏதாவது அதர் இஷ்யூவா இல்லை பேமெண்ட் இஷ்யூவா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்கும். ஸோ அதில் வந்து கம்பல்சரி பேமெண்ட் இஷ்யூ தான். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு சின்னதாக ஒரு 2-3 டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அடுத்ததாக இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஒரு ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து 2 நம்பர் ஷோ ஆகும். இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் அவங்க கிட்ட கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துடும். அது வந்து மேக்சிமம், அதாவது 7 நாள் மேக்சிமம் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் நடந்திருக்கு. கரெக்டாக 24 மணி நேரம் 1 டேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. மேக்சிமம் தான் 7 டேஸ். இந்த 2 ஆப்ஷனும் யூஸ் பண்ணியும் எனக்கு வந்து என்னோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ரேராக தான் நடக்கும். சப்போஸ் அப்படி நடந்தால் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களோட கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு www.npci.org.in இந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போனதும் வாட் வி டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போனீங்கன்னா யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதுல வந்து டிஸ்பியூட் ரிட்ரஷல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளைண்ட் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுல வந்து ஃபர்தரா நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். யாருக்கு அமௌண்ட் அனுப்புனீங்க, எதனால இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்க, உங்களோட மெயில் ஐடி என்ன, இந்த மாதிரி வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலியமாவும் உங்களோட அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். இந்த டீடைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா எதுவும் கேட்க போறதில்ல. நார்மலா நம்மளோட டிரான்சாக்ஷனுக்கான டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். அந்த வகையில எந்த டேட்ல டிரான்சாக்ஷன் பண்ணோம், டிரான்சாக்ஷனோட ஐடி, எவ்வளோ அமௌண்ட், நம்மளோட மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, யாருக்கு அனுப்பிச்சோமோ அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் அண்ட் அட்ரஸ் இந்த மாதிரி மட்டும் தான் நம்ம பேசிக்கா கேட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணி நம்ம வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். பணத்தை மாற்றி அனுப்பிட்டா எப்படி திரும்ப பெறுவது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது எழுத்துப்பூர்வமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். கூகுள் பே மூலம் பணம் அனுப்பும்போது தவறுதலாக நாம் வேறு யாருக்காவது பணத்தை அனுப்பிவிட்டால் அதை எப்படி திரும்ப பெறுவது என்று பார்க்கலாம். அதாவது நாம் ஒருவருக்கு பணத்தை அனுப்ப வேண்டி கூகுள் பேவில் பணம் அனுப்பும்போது ஃபோன் நம்பர்
ஃபோன் நம்பரில் தெரியாமல் ஒரு நம்பரை மாற்றி போட்டால் கூட வேறு ஒருவரின் அக்கௌண்ட்டிற்கு அந்த பணம் சென்றுவிடும். அதாவது என்ன அப்படின்னா, கூகுள் பேயில் வந்து பணம் அனுப்பும்போது தவறுதலாக நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பரை மாற்றி போட்டால் கூட வேற ஒருத்தருக்கு வந்து பணம் போயிடும். இல்லை அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து ஒரு சில சமயத்தில் நமக்கு சென்ட் ஆகிடும், நம்ம அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகிடும். ஆனால் வந்து ஆப்போசிட்டில் யாருக்கு அனுப்பிச்சோமோ அவங்களுக்கு வந்து போகாது. இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அது எல்லாத்தையும் திரும்ப பெறுவது எப்படி அப்படிங்கிறதையும் நான் எழுத்துப்பூர்வமாக சொல்ல போகிறேன். இப்போது அப்படி தவறான யூபிஐ நம்பருக்கு பணம் போனால் அதனை பெற்றவரை தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப பெறுவதற்கு உதவி கோரலாம். அதாவது யாருக்கு அனுப்பிச்சிங்களோ அந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி மாற்றி அனுப்பிச்சிட்டேன், திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு சில நண்பர்கள் இல்லை அப்படின்னா நம்ப தகுந்தவங்க மட்டும்தான் அனுப்புகிறாங்க. எல்லாருமே வந்து திருப்பி அனுப்புறது கிடையாது. ஸோ இது ஒரு வழி. நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் வந்து பணத்தை மாற்றி அனுப்பிச்சிட்டேன், திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அப்படின்னா கூகுள் செயலியின் கஸ்டமர் கேர் எண்ணை தொடர்பு கொண்டு தவறாக பணம் அனுப்பிய விவரத்தை கூறலாம். பணத்தை திரும்ப பெற வேண்டியதற்கு அது சார்ந்த தகவல்களை பயனர்கள் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. கூகுள் பே சேவை மையம் எண் 1800 419 0157 என்று இந்தியா டிவி நியூஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பணத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா அந்த ஆப்லேயே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணலாம். ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு, பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களா அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பல்சரி கொடுக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, சில பேர் வந்து இந்த பேமெண்ட் வந்து எனக்கானது, இது வந்து நான் எங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இதை வந்து வேறு பக்கம் எங்கேயாவது கொடுத்து இந்த பணத்தை ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ கம்பல்சரி உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதில் பேமெண்ட் ஐடி, டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட ஃபண்டு வந்து ரீஃபண்ட் ஆகும். இது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆப்லேயே பண்ணி ரீஃபண்ட் கிடைக்கல அப்படிங்கிற சமயத்தில் நெட்லலாம் போய் நான் சொன்னேன்ல இதுக்கப்புறம் சொல்ல போகிறேன், அந்த ஆப்பில் எல்லாமே போய் நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே கேட்பாங்க. அது கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதன் பின்னர் கூட உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் ஆர்பிஐ அமைப்பின் என்பிசிஐ போர்ட்டல், இந்த போர்ட்டலில் தான் உங்களோட டேட்டா எல்லாமே என்ட்ரி பண்ணணும். இந்த போர்ட்டலில் இணைய பக்கத்தில் புகார் அளிக்கலாம். அதன்படி என்பிசிஐ வலைதளமான npci.org.in தளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு வாட் வி டூ டேப் என்ற பக்கத்திற்கு சென்று பின்னர் யூபிஐ தேர்வு செய்து டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் என்பதை தேர்ந்தெடுக்கவும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக சொல்லியிருந்தோம். அதை வந்து நீங்கள் இதை வச்சு பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை பாஸ் பண்ணி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போர்ட்டலுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து இந்த வெப்சைட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வாட் வி டூ டேப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து யூபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கும் புகார் பெட்டியில் நீங்கள் மேற்கொண்ட தவறான பரிவர்த்தனை குறித்த விவரங்களை பதிவிட வேண்டும். அதாவது புகார் பெட்டியில் யூபிஐ பரிவர்த்தனை ஐடி, வங்கி பெயர், விர்ச்சுவல் பேமெண்ட் முகவரி, மாற்றப்பட்ட தொகை, பரிவர்த்தனை தேதி, மின்னஞ்சல் ஐடி மற்றும் மொபைல் எண் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். இதில் தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். இதை செய்தால் அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்தில் பணம் திரும்ப வரும். மேலும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி தவறான பண பரிமாற்றம் நடந்தால் 24 முதல் 48 மணி நேரத்தில் நம் பணம் திரும்ப கிடைத்துவிடும். அதிலும் பணம் செலுத்துபவர் மற்றும் பணம் பெறுபவர் வங்கிகளில் ஒரே வங்கியாக இருந்தால் பணத்தை திரும்ப பெற குறைந்த நேரமே ஆகும். ஆனால் 2 வங்கி கணக்குகளும் வெவ்வேறாக இருந்தால் பணத்தை திரும்ப பெற அதிக நேரமாகும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. அதிலிருந்து 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சேம் பேங்காக இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்துடும். உங்களது வேறு பேங்க்கு, ஆப்போசிட்டில் யாருக்கு அனுப்பிச்சிங்களோ அவங்களது வந்து வேறு பேங்க்கு அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலாம் மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும்.